everyone. இன்னைக்கு எங்க சேனல்ல 10 ஸ்டூடண்ட்ஸ்க்காக மேட்ரிசஸ் லெசன் எடுக்கறாங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 10 ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த கிளாஸ்ல மேட்ரிசஸோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து மேட்ரிசஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டும், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், ஈக்குவல் மேட்ரிசஸ், நெகட்டிவ் ஆஃப் அ மேட்ரிசஸ் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இந்த கிளாஸ் வந்து மேட்ரிசஸோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா example 3.53. Consider the following information regarding the number of men and women workers in 3 factories 1, 2 and 3. So 3 factory இருக்கு. அந்த 3 factoriesல வந்து number of men எவ்வளோ, number of women எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டேப்லர் காலம் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. So, இது factory, men and women. So, first factory, second factory, third factory. So, first factory la 23 men, 18 women. Second factory la 47 men, 36 women. Third factory la 15 men and 16 women கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா represent the above information in the form of a matrix கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை நீ மேட்ரிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், மேட்ரிசஸை ஏதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர்ல தான் நம்ம டினோட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ A is equal to again இந்த parenthesis or square bracket எது வேணாலும் நீ போட்டுக்கலாம். ஸோ இந்த சிம்பிள் இல்லை அப்படின்னா மேட்ரிசஸ்க்கு வேல்யூ கிடையாது. ஓகே, ஸோ உனக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த சிம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சிம்பிள் போட்டுக்கோ. என்ன கொடுத்துருக்காங்க? 23, 18, 47, 36, 15, 16. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். மேட்ரிசஸை கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம மேட்ரிசஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். மேலே வந்து இந்த மென்னு, விமன், ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி, செகண்ட் ஃபேக்ட்ரி, தேர்ட் ஃபேக்ட்ரி அதெல்லாம் போட வேண்டாம். ஓகே, மேட்ரிசஸை இப்படி தான் நம்ம டினோட் பண்ணணும். அடுத்தது இதோட ஆர்டர் பாரு, எத்தனை ரோ இருக்குன்னு பாரு. நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ரோஸை வந்து எம்னு டினோட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் காலம்ஸை வந்து என்னு டினோட் பண்ணுவோம். இப்போ ஆர்டர் எடுத்துக்கோ. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோவை டினோட் பண்ணணும், அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸை டினோட் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/2 மேட்ரிசஸ். ஓகேவா? அதே கொஸ்டின்ல அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த என்ட்ரி இன் த செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற எலமெண்ட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ செகண்ட் ரோ இங்க வாங்க, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. ஓகே, அப்போ உன்னோட எலமெண்ட் வந்து இந்த ரோல தான் இருக்கு. செகண்ட் ரோ எத்தனாவது காலம்? அவங்க கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் காலம். இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். இப்போ இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ஷன், இந்த ரோ லைனும் காலம் லைனும் எங்க இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னு பாரு. இந்த 47ல தான் இன்டர்செக்ஷன் ஆகுது. ஸோ அப்போ the entry in the second row and first column represent that there are
47 men workers in factory 2. So நம்மள என்ன கேட்டிருந்தாங்கன்னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் என்ன என்ட்ரின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் என்ன என்ட்ரின்னு பார்த்தோம். 47 ஆக்சுவலா 47 மென். ஓகே, செகண்ட் ஃபேக்டரியில இருக்க மென்னை டினோட் பண்ணுது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. The entry in the second row and first column represent that there are 47 men workers in factory 2. Example 3.54 என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா, if a matrix has 16 elements, so டோட்டலா number of elements வந்து 16 இருக்கு. What are the possible orders it can have? So what are the possible orders na நீ எப்படியெல்லாம் அந்த 16 எலிமெண்ட்ஸை ரோஸ்ல காலம்ஸா எழுதலாம் அப்படின்றத தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? தட் இஸ் த பாசிபிள் ஆர்டர்ஸ். ஸோ பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோ, ஓகேயா, ஒரு ரோ 16 காலம்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற எலமெண்ட்டை வந்து ஒரு ரோ 16 காலம்ஸா நம்ம டினோட் பண்ணலாம். அடுத்தது 2 rows 8 காலம்ஸா டினோட் பண்ணலாம். அடுத்தது 4 rows 4 காலம்ஸா டினோட் பண்ணலாம். 8 rows 2 காலம்ஸா டினோட் பண்ணலாம். 16 rows 1 காலமா டினோட் பண்ணலாம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த பாசிபிள் ஆர்டர்ஸ். ஓகே, அதாவது ஒரு ரோல 16 காலம்ஸ் இருக்கலாம், 2 ரோஸ்ல 8 காலம்ஸ் இருக்கலாம், 4 ரோஸ்ல 4 காலம்ஸ் இருக்கலாம், 8 ரோஸ்ல 2 காலம்ஸ் இருக்கலாம், 16 ரோல 1 காலம் இருக்கலாம். ஓகேயா? ஸோ இது நீ ஜஸ்ட் ஈஸியா ரிமைண்ட் பண்றதுக்கு 16 வந்து எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ 16 வந்து எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும், எத்தனை டைம்ஸ் அப்படின்னு போட்டினா யூ வில் கெட் த ஆர்டர். ஜஸ்ட் உனக்கு நான் சொன்னது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, ஆனா ஆர்டர் வந்து the first row, that is ஒரு ரோ 16 காலம்ஸ், 1 row 16 காலம்ஸ், அப்படிதான் நீ சொல்லணும். ஓகே, அவனுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன் 16 வந்து எந்தெந்த டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வரும்ன்றத நீ போட்டினாலே யூ வில் கெட் த பாசிபிள் ஆர்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. எக்ஸாம்பிள் 3.55 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ்னா 3 rows and 3 columns. ஸோ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், இதோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதணும். ஸோ மேட்ரிசஸை ஏதாவது ஒரு கேபிட்டல் லெட்டர்ல டினோட் பண்ணிப்ப, இன்சைட் த ஸ்கொயர் பிராக்கெட் ஆர் parenthesis எலமெண்ட்ஸ் எழுத போறோம். A11. ஓகே, இது டினோட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அடுத்தது A12 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். A13 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். உனக்கு மொத்த காலம் வந்து 3. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்தது ரோஸ் வந்து 3 இருக்கு. அப்போ A21 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், A22 செகண்ட் ரோ செகண்ட் காலம், A23 செகண்ட் ரோ தேர்ட் காலம். அடுத்தது A31 தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், A32 தேர்ட் ரோ செகண்ட் காலம், A33 தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ 3 ரோ தான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் உன்னோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் A 3x3 மேட்ரிசஸோட ஜென்ரல் ஃபார்ம். இப்போ நீ என்ன பண்ணணும்னா, இதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Aij is equal to I square J squareன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. I square J squareன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் வந்து இது மல்டிப்ளிகேஷன் சைன், I square into J square. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ரோ என்னது? A11. அப்போ I value 1, J value 1. I இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், J இருக்கிற இடத்துலையும் 1 சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ 1 ஸ்கொயர் இன்டூ 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 into 1 is 1. அதே மாதிரி 1 into 1 is 1. 1 ones are 1. ஓகே, ஸோ A12 அடுத்தது
ஓகேயா? A12 அப்படின்னா என்னது? ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 2. ஸோ 1 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர்னா 1 into 1 1, 2 ஸ்கொயர்னா 2 into 2 4. அப்போ 1 4s are 4. Next A13 ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 3. ஓகேயா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா 1 square into 3 square. 1 square is 1 and 3 square is 9. So 1 9s are 9. என்னோட first row element நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா second row element கண்டுபிடிக்க போறேன். second row இதுதான். ஒரு சின்ன கேப் விட்டுக்கோ, ஏன்னா செகண்ட் ரோவை டினோட் பண்றோம். அதனால சின்ன கேப் விட்டுக்கோ. A21னா ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 1. அப்போ 2 ஸ்கொயர் இன்டு 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா 2 2s are 4. 1 ஸ்கொயர்னா 1 into 1 1. So 4 1s are 4. Next A22. A22 means I value 2, J value 2. So 2 square into 2 square. 2 into 2 4. 2 into 2 4. So 4 into 4 16. Next A23. A23 na ஐயோட வேல்யூ 2, ஜேயோட வேல்யூ 3. So 2 square into 3 square. 2 square na 2 into 2 is 4. 3 square na 3 into 3 is 9. So 4 9s are 36. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது தேர்ட் ரோக்கு வாங்க. தேர்ட் ரோ என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் ரோ A31. ஸோ சின்ன ஒரு கேப் விட்டுக்கோ. இட் ரெப்ரசன்ட் த தேர்ட் ரோ. A31 ஐயோட வேல்யூ 3, ஜேவோட வேல்யூ 1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா 3 ஸ்கொயர் இன்டு 1 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 3 into 3 is 9. 1 ஸ்கொயர் 1 into 1 is 1. ஸோ 9 1s are 9. A32 அப்போ ஐயோட வேல்யூ 3, ஜேயோட வேல்யூ 2. ஸோ 3 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர், which is equal to 3 square is 9. That is 3 into 3. 2 square 2 into 2 வந்து 4. So 9 4s are 36. Next A33. A33 na ஐயோட வேல்யூ 3, ஜேயோட வேல்யூ 3. So 3 square into 3 square. 3 into 3 is 9. Again 3 into 3 is 9. 9 9s are 81. So என்னோட தேர்ட் ரோவையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே? ஸோ இதோட அப்படியே விட்டுடக்கூடாது. நீ எடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஏல சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த வேல்யூஸை. அப்போ A is equal to ஃபர்ஸ்ட் ரோ என்னென்ன எலமெண்ட்? 1 4 9. செகண்ட் ரோ என்னென்ன எலமெண்ட்? 4 16 36. தேர்ட் ரோ என்னென்ன எலமெண்ட்? 9 36 81. ஸோ ஏல எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த கண்டுபிடிச்ச என்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஏல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதை கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு நோட்ஸும் நான் கீழேயே கொடுத்துருக்கேன், அதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே.